தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நம்ம எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கு. என் எதிர்காலம் எப்படி இருக்குமோ? அப்படின்ற ஒரு ஆசையில அநேகர்ட்ட தீர்க்க தரிசனம் சொல்லுங்க. எதிர்காலத்த குறிச்சு உங்களால ஏதாச்சும் சொல்ல முடியுமான்னு கேட்போம். ஆனா, உங்களையும் என்னையும் பத்தி சரித்திரத்தில ஏதாச்சும் குறிப்பிடப்பட்டிருக்கிறதா? இந்த பதிவ நீங்க கேளுங்க. ஒரு வசனத்தை வேதத்திலிருந்து வாசிக்கிறேன் ஒரு எடுத்துக்காட்டா, ரூத் என்ற புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் கடைசி பகுதியில மக்கள் ஒரு ஆசீர்வாதத்த பேசுறாங்க. "நீ எப்பிராத்தாவிலே பாக்கியவானா இருந்து பெத்லெகேமிலே புகழ் பெற்றிருக்க கடவாய்" அப்படின்னு ரூத், போவாஸ் என்ற தம்பதியினரை பார்த்து அங்க மூதாதையர்கள் ஆசீர்வதிக்கிறார்கள். இந்த ஆசீர்வாதம் யாருக்கு நிறைவேறுச்சு அப்படின்னா, அந்த ரூத் போவாஸ்க்கு அடுத்தது ஒரு ஓபேத் ஏதோம்னு ஒரு பையன் பிறக்கிறாரு. அவருக்கு ஈசாய்ன்னு ஒரு பையன் பிறக்கிறாரு. அவருக்கு 8 புதல்வர்கள். அதுல ஒரே ஒருத்தன மட்டும் ஒதுக்கி விட்டு தனித்துவமா அ பெற்றோரால, குடும்பத்தினால கைவிடப்பட்டு இருக்கிற தாவீதுன்ற ஒரு மனுஷன், ஒரு சிறுவன். அவன் மேல சரித்திரத்துல வேத வசனம் எப்படி விவரிக்குதுன்னா, 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்கிறது, தாவீது என்பவன் யூதேயாவில் உள்ள பெத்லெகேம் ஊரானாகிய ஈசாய் என்னும் பேருள்ள எப்பிராத்திய மனுஷனுடைய குமாரனாய் இருந்தான். அதாவது அவங்க ரூத் 4:11 சொன்ன ஆசீர்வாதம் இங்க தாவீது என்ற ஒருவனுக்கு நிறைவேறுது. இதுல வேடிக்கையான விஷயம் என்னன்னா, சில நேரங்கள்ல சரித்திரம் நம்மள குறிச்சு சொல்லியிருக்கும். ஆனா, நம்ம அந்த சூழ்நிலையிலே இருக்க மாட்டோம். நம்ம ஏதோ மேல் வாழ்ந்துட்டுருக்கோம். என் மேல என் மேல இருக்கிற ஆசீர்வாதம், தீர்க்க தரிசனம், தேவனுடைய வாக்குத்தத்தம், சரித்திரம் என்னன்னு தெரியாமயே இருப்போம். தனிமையில ஏதோ வாழ்ந்துட்டுருக்கேன்னு. ஆனா, ஆண்டவர் உங்களை குறிச்சு ஒரு காரியம் வச்சார்ன்னா, மத்த எல்லாத்துக்கும் நிறைவேறுதோ தெர்ல. இந்த ரூத், போவாஸுடைய மத்த புதல்வர்களுக்கெல்லாம் நிறைவேறுச்சான்னு தெர்ல. தாவீதின் மேல அந்த ஆசீர்வாதம் நிறைவேறினது. காரணம் ஒண்ணே ஒண்ணு. தாவீது தனித்து விடப்பட்ட போதிலும் தேவனோடு கூட இருந்தார். இன்னைக்கு நான் உங்களுக்கு அதுதான் சொல்றேன். உங்க சூழ்நிலையில ஒருவேளை தனியா இருக்கலாம். அதாவது எல்லாருமே பக்கத்துல இருக்கலாம். இருந்தாலும் உங்கள தனியா ஏதோ ஒரு காரணத்தினால ஒதுக்கி விட்டிருந்தாலும், தேவனோடு சஞ்சரிக்கிற நீங்கள் தனியாய் விடப்படுவதில்லை. இன்னொரு ஒரு பெரிய ரகசியத்த சொல்லித் தரேன். ஒரு வேலை செய்ற ஸ்தலத்துல பார்த்தீங்கன்னா, சாதாரண கடைநிலை ஊழியர்களுக்கு எல்லாம் ஒண்ணா தான் இருப்பாங்க. ஆனா, அந்த மேற்பார்வையாளர், மேனேஜர் அப்படின்னு சொல்றவருக்கு தனியா ஒரு அறைய கொடுத்து வச்சிருப்பாங்க. காரணம் என்னன்னா, அவர ஒதுக்கி விடல. அவர் தனித்து விளங்க வேண்டும். அவருடைய கான்டாக்ட்ஸ் எல்லாம் மேலிடத்துல ஆளுங்கூட இருக்கணும்.